ஹாய் எவ்வளோ எல்லாம் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஒரு ஆர்டருக்குள்ள சிவன் கோயில்னு. ஸோ அங்கேருந்து 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நரசிம்ம கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலோட வடிவம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, கோவில் முழுக்கமே நரசிம்ம தலையால் செய்யப்பட்ட நரசிம்ம வாய்க்குள்ளே போயிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கோவில் எங்கேயுமே பார்த்ததில்ல. பட் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இது மாதிரி கோவில் எங்கே இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் இந்த தமிழ்நாட்டில் இந்த கோவில் இருக்குது. ஸோ இதுக்கு சென்னைக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இந்த கோவில் வரலாறு என்ன, எல்லாமே இந்த கோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ரெகுலராக வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த கோவில் லொக்கேஷன், கோவில் டைமிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே கோவில் வந்து பாருங்கள். நான் போனதில் கோவில் மூடி இருக்குது. ஸோ இந்த கோவில் டைமிங் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். தயவுசெய்து வந்து கோவில் டைமிங் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி வரணும், பஸ் வசதி எல்லாமே கண்டிப்பாக டீட்டெயிலாக இந்த வீட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஓகே நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துக்குள்ள சிவன் கோயில்னு. ஸோ அங்கே கோயிலிருந்து 26 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ் வழியாக வரலாம். பஸ் வழியாக வரதா இருந்தாலும் இதை வந்து நீங்கள் மதுராந்தகம் ஸோ அந்த ரூட்டில் வரணும். ஃபஸ்ட் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் செய்யூர் வழித்தடத்தில். ஆக்சுவலாக மதுராந்தகம் செய்யூர் போகிற ரூட்டில் சிம்மஞ்சேரி என்ற ஒரு ஊரில் இருக்குது. ஸோ அது கோவில் போகிற வழி இப்படி தான் இருக்கும். நீங்கள் பஸ் வசதி இருக்குது. பஸ்ஸில் வரதெல்லாம் மதுராந்தகம் ஸோ லோக்கல் பஸ்ஸு செம்மஞ்சேரி பஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் அங்கேருந்து இறங்கி நீங்கள் வந்தாலும் இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கோவில்கிட்டே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் கோவில்கிட்ட போனதுல கோவில்கிட்டே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் கோவிலேருந்து இறங்கி அங்கே கொஞ்சம் மலைக்கு நேரம் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 படிக்கட்டு நினைக்கிறேன். சில தெரியல, நான் வந்து அங்கே போய் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. பட் போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். வண்டியில் போகிறதா தான் ரொம்ப ஈஸி. ஸோ இது மாதிரி மான்சூன் டைமில் அது மழைக்காலத்தில் போகிறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக நம்ம பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணி நிற்கலாம். ஸோ சுற்றி பாருங்கள், ஒரு அமைதியாக ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ அவ்வளோ டிராஃபிக்ஸில் மக்களுக்கும் நடந்து போகாத வழி இது அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு வழியாக நம்ம கோவிலுக்கு கீழே வந்துவிட்டோம். ஸோ ஒரு வழியில் கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கோவில் கொஞ்சம் நாளாக வீடியோ வைக்க முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா ரோடு பக்கத்துலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர்லேயே இந்த கோவில் அழகாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பக்கத்துலேயே ஹோட்டல் கடை இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு கூட வேறு வந்து ஏறிக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம் கோவிலுக்கு. ஸோ இதுதான் படிக்கட்டு. ஸோ இந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 படிக்கட்டு இருக்குது இந்த கோவிலில். ஸோ இந்த கோவில் வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தில் அபிகோலபத்தின்னு ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலில் இருந்தவர் தான் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காரு. ஸோ 2007 இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்தில் வந்து 2007 கட்டப்பட்டிருந்தாலும் 2015 2014 தான் வந்து கோவில் ரீபராமரிப்பு பண்ணியிருக்கு. அப்போல்லாம் வந்து வெறும் கல் மண்ணாக தான் இருந்துருக்கு. இப்போ தான் வந்து இந்த கோவிலை வந்து இவ்வளோ சுத்தபத்தமாக பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த கோவிலில் யாரை பராமரிச்சு வராங்கன்னா, ஒடிசாவை சேர்ந்த ஒரு 4-5 துறவிகள். ஆக்சுவலாக அவங்க நரசிம்மர் பக்தர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து இந்த கோவில் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்லாவும் பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாருங்கள். ஸோ எல்லாருமே தெரியும், ஒயிட் கலர் பெயிண்ட்டு, ரெட் கலர் இது போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த குரங்குகள் எந்த ஒரு பக்தர்களும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணுறது. நிறைய கோவிலை பார்த்துருக்கோம், குரங்குகள் தோலை தாங்காது. ஆனால் அந்த கோவிலை வந்து என்னை எதுவுமே பண்ணல. நான் நிம்மதியாக கேமரா எடுத்துகிட்டு நிம்மதியாக வந்து போயிட்டுருக்கேன். நிறைய கோவிலில் போயிருக்கேன். கேமரா பிடுங்கிட்டு போயிடும், அப்போ எக்ஸ்ரே பிடிங்கிட்டு போயிருக்கு, ஃபோனை பிடிங்கிட்டு போயிருக்கு. அதுக்கிட்ட வாங்க நான் பாடுபட்டிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, நரசிம்மருக்கு எப்பவுமே வந்து நாளை என்பது கிடையவே கிடையாது. எப்பவுமே எல்லா கோவிலும் சரி, நீங்கள் என்ன கேட்டாலும் அது இன்றைக்கி கொடுக்கறது தான் நரசிம்மோட பாலிசி. அதே மாதிரி இந்த கோவில் எதுக்கு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, நவ தோஷங்கள் இருக்குங்கள. ஸோ ஏதாவது தோஷங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்து இது பண்ணலான்ட்டு இங்கே ஊர் மக்கள் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த கோவில் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வழித்தடத்தில் சித்திரவாடி என்ற கிராமத்தில் இறங்கி, அந்த சித்திரவாடி கிராமத்தில் இறங்கினா சிம்மஞ்சேரி மலைக்கோவில் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். சிம்மஞ்சேரி வந்து அங்கே வந்துடும் உங்களுக்கு அழகாக. ஸோ இந்த கோவிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரசிம்மர் ஐயா தான் இருக்கார். ஸோ மடியில் அம்மையாக இருக்காங்க. வயசானவங்க மேலே ஏறி போக முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தால் இதுதான் பழைய வழித்தடம் நினைக்கிறேன்.
ஸோ பழைய வழித்தடத்தில் அந்த ரூட்டில் போய் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஈஸியாக ஸ்டெப்பு ஏறுற மாதிரி மேப் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஃபஸ்ட்டில் அந்த வழித்தடம் யூஸ் பண்ணாங்க போல். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூவை பாருங்கள், செம்மையாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. எந்த மக்களுமே இல்லை. அவ்வளோ அமைதியாக இருக்குது. மேபி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் மேபி கூட்டம் வரலாம். பட் இந்த டைமில் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சாந்தமாக இருந்தது. ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மஸ்ட் விசிட் பண்ணுற ஒரு கோவில். அண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு சிம்மவாய் கோவில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கடவுளை பார்க்க போகிறோமோ இல்லை, அந்த கோவில் வடிவத்தை பார்க்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகள், நிறைய அபூர்வமான மரங்கள், நிறைய நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் சில மரங்கள்லாம். இப்போலாம் ஊரில் எதுவுமே கிடையாது. நான் வந்து கிராமத்தில் வளர்ந்தேன். ஸோ அந்த மாதிரி குரங்கும் மரங்கள்லாம் இங்கே நிறையவே இருக்குது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த காலத்துக்கு நான் திரும்பவும் எங்கள் ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். அங்கே இது கோயில்கிட்ட போக போக ஒரு அப்படியே சமதளமாக அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கு. நல்லது. ஆனால் கோவில் கீழேயும் நரசிம்மர் கோவில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏறி வரப்போதும் கீழே வந்து நீங்கள் கும்பிட்டு போகலாம். ஸோ வந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கோவிலுக்கு வரும்போது கோவில் மூடி இருக்குது. நான் அந்த கோவில் டைமிங், கோவில் லொக்கேஷன் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். கோவில் டைமிங் படி வாங்க. நாங்கள் தெரியாதனமாக கோவில் டைமிங் தெரியாமல் வந்துட்டோம். அதனால் கோவிலுக்குள்ளே போக முடியல. அதனால் வெளியே வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். வெளியே வந்து வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த நரசிம்மர் கோவில். அழகா, ஆனால் உண்மையிலேயே ரொம்ப தத்துரூபமாக வரைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி கோவில் கட்டுறது, இது மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். ஸோ எந்த ஒரு கோவிலுமே இப்படி நான் பார்த்ததே கிடையாதுங்க. உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த தலையோட கோபுரம் தான் அந்த கிரீடமே கோபுரமாக வடிவமைச்சு அமைஞ்சிருக்காங்க. நரசிம்மருக்கு எல்லா கோவிலுமே வந்து ஆச்சியார் கண்டிப்பாக இருப்பார். இங்கேயும் ஆச்சியார் கோவில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மண்டபம், மடம் மாதிரி. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம், இது பண்ணிக்கலாம். இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி ஃபங்க்ஷன் நடத்தலாம். கோவில் இருப்பதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இது மாதிரி சந்திப்போம். நம்ம வீடியோவில் இது மாதிரி ரெகுலராக வீடியோ பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கொடுங்க மற்றவங்களுக்கு. இந்த கோவிலை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பாய்.